Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. விடியலின் கீதங்கள் இசைத்திடவே விரைவோம் இறை மக்களே. விடியலின் கீதங்கள் இசைத்திடவே விரைவோம் இறை மக்களே. இதயத்தில் இறைவனை வரவேற்க இணைந்திடுவோம் ஒரு மனதுடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இறை இயேசுவின் அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நமக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். இறை வடிவம் மனு உருவாகி இன்பம் இந்த இனிமையான நாள். அன்பு என்ற வாக்கு அன்னையின் கருவாகி அகிலத்தை ஆட்சி செய்ய இறைமகன் இயேசுவாக இவ்வுலகில் பிறந்த திருநாள். அன்பின் வழியாய் அகிலத்தை படைத்து நம்மை காத்து வரும் இறைவனை நாம் முழுமையாய் அன்பு செய்யவும், குறைவின்றி நாம் பெறுகின்ற அன்பை பிறரோடு பகிர்ந்து கிறிஸ்துவை பிறர் உள்ளங்களில் பிறக்கச் செய்யவும் வரம் வேண்டுவோம். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழா திருப்பலியில் பங்கெடுத்து பாலன் இயேசுவின் நிறைவான ஆசிரை பெற வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு இத்திருப்பலிக்கு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை
மன்றாடுவோமாக. இறைவா, மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினே. எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்களும் பங்கு பெற அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வசனங்கள் 7 முதல் 10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாமக் காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரும் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98. நமது பதிலுரை. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும்
இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 வரை. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகின்றார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன் என்றும் அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறினாரா? மேலும் அவர் தம் முதற் பெயரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 1 இறை சொற்றொடர்கள் 1-18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார்.
அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் உணர்வுக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்ட அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரக்கத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நண்பர்களே, இந்நாட்களில் ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு. அது என்ன என்று சொன்னால், பீப்புள் வித் டிஃபரன்ஸ் என்று சொல்லி, அதாவது வித்தியாசமான மனிதர்கள் தங்களுடைய சிந்தனையின் அடிப்படையில், செயல்பாட்டின் அடிப்படையில் தாங்கள் வித்தியாசமானவர்கள் என்று தங்களையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் வரலாற்றில் தடம் பதிக்கிறார்கள். அவர்கள்தான் வரலாற்றில் கொண்டாடப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட வித்தியாசமான மனிதராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற சமீப நாட்களில் முக்கியமானவராக பார்க்கப்படுபவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். 2013ஆம் ஆண்டு திருத்தந்தையாக பொறுப்பெடுத்த பிரான்சிஸ் அவர்கள் சமீப நாட்களில் தன்னுடைய சிந்தனையாலும் செயல்பாட்டினாலும் வித்தியாசமான மனிதராக வரலாறு படைத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு இத்தாலி நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கார் நிறுவனமானது அவருக்கு லம்பார்கினி என்று சொல்லப்படுகின்ற உயர் ரகமான சொகுசு காரை பரிசாக கொடுத்தது. அந்த பரிசை பெற்றுக்கொண்ட அவர், அதனுடைய மதிப்பு நம்முடைய இந்திய ரூபாயின்படி 1,44,00,000 ரூபாய். இப்படிப்பட்ட அந்த சொகுசு காரை தான் பயன்படுத்த விரும்பாமல் தனது இல்லத்தின் அருகிலே வைத்து அந்த கார் மீது அவர் கையெழுத்திட்டு அதனை ஏலம் விடச் சொல்கிறார். அவ்வாறு ஏலம் விட்ட அந்த தொகையிலிருந்து அவர் 3 காரியங்களுக்காக பயன்படுத்த தனது ஆசையை வெளிப்படுத்துகிறார். ஒன்று, அந்த தொகையானது ஈராக் நாட்டில் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்ட வீடுகள், ஆலயங்கள் புதுப்பிக்கப்படுவதற்காக அந்த தொகையானது பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, விபச்சாரத்தில் கட்டாயப்படுத்தப்பட்ட பெண்களின் மேம்பாட்டிற்காக அந்த தொகையானது பயன்படுத்தப்பட வேண்டும். மூன்றாவது, ஆப்பிரிக்க நாட்டு மருத்துவ சேவைக்காகவும் இந்த தொகையில் பாதி கொடுக்கப்பட வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறார். ஆக தனக்கான பரிசை
தானமாக தந்ததன் வழியாக தான் ஒரு வித்தியாசமான மனிதர் என்று வரலாறு படைத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய திருத்தந்தை. ஆக இந்த மனிதர்கள் படைக்கின்ற இந்த வரலாற்றுக்கெல்லாம் மிகச் சிறப்பான வரலாறை நமக்கு தந்தவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காரணம், அவருடைய வரலாறு தான் முதல் வரலாறு, முழுமையான வரலாறு, முன்மாதிரியான வரலாறு, இயேசுவின் பிறப்பு வரலாறு. தன்னுடைய பிறப்பினால் வரலாற்றையே மாற்றியவர், வரலாறாக மாறி போனவர். அவருடைய பிறப்பு புனித நிலையில் இருந்தவர் மனித அவதாரம் எடுத்து மனித இனத்தை புனித நிலைக்கு உயர்த்துவதற்காக தன்னையே முழுமையாக தந்தவர்தான் நம்முடைய இயேசுனுடைய பிறப்பு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. குறிப்பாக இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியில் 2 வார்த்தைகள் நமக்கு சிந்தனைக்கு அடித்தளமிடுகின்றன. ஒன்று, வாக்கு மனிதரானார். 2வது, நம்மிடையே குடிகொண்டார் என்று. வாக்கு மனிதரானார் என்று யோவானின் கூற்றுப்படி அந்த வாக்கு என்பது வெறும் மனு உரு ஏற்கவில்லை, மாறாக மனித இயல்பு கொண்டவராக பிறப்பெடுக்கிறார். வாக்கு மனிதரானார் என்ன சொல்லும் பொழுது, வாக்கு என்பது குறையுள்ள, நிலையற்ற, இறந்து போகக்கூடிய, அழிவுக்குரிய மனிதராகிறார். அதாவது மனிதரிலும் கடையவரானார் என்பதுதான் பொருள்படுகிறது. இவ்வாறு ஏழைகளுக்கு இயேசு முன்னுரிமை கொடுத்ததை அவர் கருவான நேரத்திலிருந்து உறுதி செய்ததைத்தான் யோவான் வெளிப்படுத்துகிறார். 2வது, நம்மிடையே குடிகொண்டார் என்று பார்க்கின்ற பொழுது வலுவற்ற எளிமையான கூடாரத்தில் இறைவன் உறைந்தது போலவே இறை வாக்கும் வலுவற்ற எளிய மனித இயல்பை ஏற்றுக்கொண்டதாக நமக்கு யோவான் பதிவு செய்கிறார். இவ்வாறு வாக்கு மனிதராகி நம்முடைய குடிகொண்டிருக்கின்ற இயேசுதான் புதிய வரலாறை படைத்திருக்கிறார். அவர் படைத்த வரலாறுக்கு அடித்தளமாக இருப்பது அவர் பிறப்பில் நடைபெற்ற சில நிகழ்வுகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக 3 நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது, இந்த நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போல இயேசுவின் பிறப்பு என்பது ஒளிக்கான பிறப்பு, ஒளியாக பிறப்பெடுத்தார். எனவேதான் இயேசு பிறந்த நாளாக கருதப்படுகின்ற டிசம்பர் மாதம் 25ஆம் நாளை ரோமை பேரரசில் சூரிய கடவுளின் விழாவாக கொண்டாடுவது வழக்கம். ஏனெனில் டிசம்பர் மாதம் என்பது நமக்கெல்லாம் தெரியும், குளிர் மாதம், பனி அதிகமாக பொழியப்படக்கூடிய அந்த மாதத்தில், இருள் சூழ்ந்த அந்த காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சூரியனானது வெளிப்பட்டு ஒளி வீசி மக்களை மகிழ்வித்தது. இது ஒரு அதிசயமானது. குளிர்காலத்தில் இருள் நேரத்தில் ஒளி வீசுகிறது சூரியன் என்று சொன்னால் மக்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று. எனவேதான் இந்த நாளை கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு 3ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவ பேரரசராகிய விளங்கிய கான்ஸ்டன்டைன் என்பவர் உலகின் ஒளி இயேசு என்கின்ற ஆழ்ந்த உண்மையின் வெளிப்பாடாக கிறிஸ்து பிறப்பை இந்த நாளில் கொண்டாடுவதற்கு உத்தரவு பிறப்பித்தார் என்பதுதான் வரலாறு. காரணம், கிறிஸ்து பிறப்பு என்பது ஒளியாக இம்மண்ணிலே உதித்தது என்பதைத்தான் இந்த அரசன் அகிலம் முழுவதும் அறிவிக்கிறார். அதைத்தான் இறைவாக்கின எசையாவும் 9வது பிரிவு 2வது இறைவசனத்திலே அவர் முன்மொழிகிறார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது என்று இசையா இறைவாக்கினர் சொன்னது நிறைவேறிய நாளாகத்தான் டிசம்பர் 25ஆம் தேதி பார்க்கப்படுகிறது. ஆக இவர் ஒளியாக பிறந்தார். 2வது, அவர் நம்மோடு தங்குவதற்காக வந்தவர் என்பதைத்தான் விடுதியில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை என்ற செய்தியானது நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இயேசு பிறப்பில் விளங்கிய எளிமைக்கும் இயலாமைக்கும்
சான்றுதான் விடுதியில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை என்ற செய்தி. இயேசு ஒரு விடுதியில் பிறக்காமல் மாடுகளை அடைக்க பயன்படுகின்ற ஒரு தொழுவத்திலே பிறந்தார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். இவ்வாறு அந்த மாட்டு தொழுவம் என்பது யூத வழக்கப்படி மக்கள் வாழ்கின்ற வீட்டோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குகையாக கூட கருதப்பட்டது. இயேசு வழிப்போக்கர்கள் தங்கும் விடுதியில் பிறக்காமல் ஒரு வீட்டோடு இணைந்திருக்கின்ற தொழுவத்தில் பிறந்ததின் ஆழ்ந்த உட்பொருள் என்ன என்று சொன்னால், எரேமியா இறைவாக்கினர் கூறிய மெஸ்ஸியாவை பற்றிய இறைவாக்கில் வெளிப்படுகிறது. எரேமியா இறைவாக்கினர் 14வது பிரிவு 8 முதல் 9 இறைவசனத்திலே சொல்லுவாரே, இஸ்ராயேலின் நம்பிக்கையை, துன்ப வேளையில் அதனை மீட்பவரை, நாட்டில் நீர் ஏன் அந்நியனைப் போல இருக்க வேண்டும்? இரவு மட்டும் தங்க வரும் வழிப்போக்கரை போல் நீர் ஏன் இருக்க வேண்டும்? ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் உள்ளீர் என்கின்ற எரேமியாவின் இறை வாக்கு மெய்ப்பிக்கப்பட்டதுதான் இந்த மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்த நிகழ்வு. ஆக இயேசு கிறிஸ்து தான் மீட்க வந்த மக்களோடு நிரந்தரமாக தங்க வந்த காரணத்தினால்தான் அவர் விடுதியில் பிறக்கவில்லை, மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். மூன்றாவது, இறைமகன் இயேசு கிறிஸ்து தன் பிறப்பின் வழியாக தன்னையே தரவந்தவர் என்பதை அவர் பிள்ளைகளை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர் என்கின்ற செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, தீவன தொட்டி என்பது நமக்கெல்லாம் தெரியும். தீவன தொட்டி என்பது கால்நடைகள் தீனி பெறுகின்ற தொழுவத்தில் விளங்குகின்ற ஒரு சிறிய தொட்டி. ஆனால் அது ஒரு சிறந்த சிந்தனையை நமக்கு தருகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனேயே அவர் தீவன தொட்டியில் கிடத்தினார்கள் என்று சொன்னால் அவர் உணவாக வந்தார் என்றும், உலக மக்கள் அனைவரும் உணவு பெற, ஆன்மீக ஊக்கம் பெற உலகில் பிறந்தார் என்றும் உணர்த்துகிறது. யோவான் நற்செய்தியிலே 6வது பிரிவு 35வது இறைவசனத்தில் சொல்வாரே, வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லி தன்னையே உணவாக வழங்க வந்ததின் ஒரு அருமையான அடையாளம்தான் அவர் பிறந்த உடனே தீவன தொட்டியில் கிடத்திய அந்த நிகழ்வு. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த 3 நிகழ்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரலாறை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. வரலாற்றில் பிறந்து வரலாறாகவே மாறி நம்மை வரலாறு படைக்க அழைப்பதுதான் இயேசுவின் பிறப்பு பெருவிழா. நமக்காக பிறந்த இயேசுவை, நம்மோடு என்றும் இருக்க பிறப்பு எடுத்த அந்த இயேசுவை, நமக்குள் இருக்கும் இருளின் சக்திகளுக்கு முடிவு கட்டி ஒளிகெடுக்க உதயமான இயேசுவை நாம் அனைவரும் நாடி செல்வோம். அவருடைய உடனிருப்பை அனுபவிக்க ஆசைப்படுவோம். அவரை பிறருக்கு வழங்க முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பிறப்பு விழா நமது வாழ்வில் மாற்றத்தையும், நமது வாழ்வு பிறருக்கு படிப்பினையான வரலாறாகவும் அமைய, வழிகாட்டியாகவும் அமைய முயற்சி எடுப்போம், முன்னெடுப்போம். பாலன் இயேசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். மண்ணை படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார்.
அன்னையாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டும் திருமுன் வருவதாக. என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் அன்று ஜெபித்தது போல இப்பொழுது நாமும் நமக்காகவும் பிறருக்காகவும் மன்றாடுவோம். மனித குழந்தையாக மண்ணில் வந்து பிறந்த குழந்தை இயேசுவே, உமது பிறப்பின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கும் எமது திரு அவையினையும் அதன் திருப்பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்தோடும் தூய ஆவியின் துணையோடு நீர் கொண்டு வந்த இறையாட்சி விழுமியங்களை இவ்வுலகில் விதைத்திட அருள் செய்ய வேண்டுமென்று பாலன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உமது பிறப்பினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் பங்கு தந்தையர்கள் அருட்திரு சேகர் செபாஸ்டின், அருட்திரு வில்சன் மற்றும் திருத்தொண்டர் ரஷின் அவர்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். இப்பிறப்பு விழாவிலே ஒன்றித்திருக்கும் நாங்கள் இன்று போல் என்றும் ஒருமனப்பட்டு வாழ்ந்திடவும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இறை நம்பிக்கையில் வளர்ந்து சிறந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று பாலன் இயேசுவே உம்மை வழியாக மன்றாடுகின்றோம். மனு உரு எடுத்து மண்ணில் வந்த மாபரனே, உமது பிறப்பின் பெருவிழாவினை கொண்டாட இயலாத சூழ்நிலையிலுள்ள முதியவர், தனிமையில் வாழ்வோர், ஏழை எளியோர், இயற்கை பேரிடர் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் அனைவரையும் ஆசிர்வதியும். இத்திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக காணும் ஒவ்வொருவரையும் அதனை ஒளிபரப்பும் மாதா தொலைக்காட்சி அருட்தந்தையர்களையும் மற்றும் பணியாளர்களையும் ஆசிர்வதித்து இவ்விழாவின் மகிழ்ச்சியும் சமாதானமும் அவர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கிட அருள் புரிய வேண்டுமென்று பாலன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம் திருமகனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு எங்கள் மன்றாற்றுக்களை உம் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை கனிவோடு கண்ணோக்கி எங்களது சிந்தனையாலும் செயல்பாட்டினாலும் நாங்களும் வித்தியாசமான மனிதர் என்பதை உணர்ந்து பாலன் இயேசுவின் பிறப்பு விழாவில் ஆசிர்வதித்த மக்களாக தொடர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையா உள்ளம் நொறுங்கிய இதயத்திலே உந்தன் அருளை நானும் உணர்ந்திடவே. பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பெருவிழா திருப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் அது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுகளை இட்டுச் செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்க. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையும் என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரான மறைநிகழ்வின் வாயிலாகும் ஆட்சியின் வழி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உழங்கணிய திருவிழமானீர். எவ்வாறும் உம்முடைய திருமகனின் திரு உடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு அகன்று சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில்
இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் என்றென்றும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கினும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திருத்துணி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்கும் பரிவிரக்கத்தின் உள்ளத்திற்கும் மனதிற்கும் பாதுகாப்பும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்துணுமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக.
இதயமே இயேசு வருகிறார். உன் இதய வீட்டில் தங்கி உனக்கு வாழ்வு தருகிறார். இறங்கி வா இதயமே இயேசு வருகிறார். உன் இதய வீட்டில் தங்கி உனக்கு வாழ்வு தருகிறார். உன்னை சொல்லி அழைக்கும் அவரின் அன்பை சுவைக்க வா வா. உன் பெயர் சொல்லி அழைக்கும் அவரின் அன்பை சுவைக்க வா வா வா. இறங்கி வா இதயமே இயேசு வருகிறார். உன் இதய வீட்டில் தங்கி உனக்கு வாழ்வு தருகிறார். தானந்த தந்தானம் தந்தானம் தத்திட்டு தானந்தம் தந்தானம் தந்தானம் தத்திட்டு. தானந்தம் 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 தானந்தம். நன்றியோடு மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஒற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனின் சிறப்பு ஆசிரை பெற தலவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியுட் நற்செய்தி இடையர்களுக்கு தம் வானதுதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணகத் திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தேவபாலன் இயேசு பிறந்திட்டார், அடிமை கோலம் எழுந்திட்டார். எங்கும் நற்செய்தி கூறியே மீட்பரை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.